கேரளாவில் தமிழனின் சமையல் யூடியூப் சேனலை உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளாவில் இருந்துக்கிட்டு சிக்கன் குழம்பு தமிழ்நாடு ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு தான். இப்போ நம்ம சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சட்டியில் எண்ணெயை ஊற்றுறாரு நம்ம மாஸ்டர். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இங்கே கேரளா ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெய் வெளிச்செண்ணெய் தான் இங்கே வந்து ஸ்பெஷல். நம்ம வந்து தமிழன் சாப்பாடுனால எண்ணெய் கொஞ்சம் சூடாகிற வரையும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கிறோம். முதல்ல வெங்காயத்தை போட்டாச்சு. தேவையான அளவு வெங்காயம். கொஞ்சம் இதில் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் இன்னும் கொஞ்சம் சிக்கன் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை நல்லா பொன்முருவலாக வதக்கிக்கிறேன்னு. அதிலோட கொஞ்சம் பட்டை ஒரு கொத்து, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கொஞ்சோண்டு கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் போட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அதோட சேர்த்து கொஞ்சோண்டு கசகசாவும் அதிலையும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி பொன்முறையாக வெங்காயம் வர வரையும் கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் வதங்கினது போல் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். அப்போது அது வந்து எண்ணெயில் மிளகாத்தூள் போடுறதுனால நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். கலருக்காண்டி கலர் பொடியெலாம் யூஸ் பண்ணாமல் எண்ணெயில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் கிடைக்கும். அதோட நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயம் பொன்னூரெல்லாம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கிறணும். வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி சேர்த்துக்கிறணும். இது கேரளா ஸ்பெஷல், தமிழன் ஸ்பெஷல்னால் இஞ்சி பூண்டை வந்து பழைய கடை மெத்தடில் நசுக்கி போட்டிருக்கோம். இது இந்த சுவை வந்து நல்லா அருமையாக இருக்கும் இந்த மெத்தடில் போட்டால். மணமும் அருமையாக இருக்குது. இஞ்சி பூண்டு வந்து அரை நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நசுக்கி போடும்போது அதோடய மணமும் ருசியும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். அதில் குழம்புல கிடக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான். இந்த டேஸ்ட்டு நமக்கு அடிபொலி இந்த மலையாளத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம வந்து இது தக்காளியை கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தக்காளி. கொஞ்சம் வதங்கினேன். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ மல்லி புதினாவே சேர்க்குறோம். 2 பச்சை மிளகா, மல்லி, புதினா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போவே அடிப்பொலி பிரியாணி வாடை வருது. ஆனால் நம்ம செய்ய போகிறது பிரியாணி இல்லை, சிக்கன் குழம்பு தான். இது கேரளாவின் தமிழனின் சமையல் யூடியூப் சேனலை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கறியை சேர்க்கணும். நம்ம இப்போ எப்படின்னா மாஸ்டர் செஃப் ஆண்கள் தான். என்ன தான் பெண்கள் வீட்டில் சமைச்சாலும் ஆண்களுக்கு நிகரான சமையல் இருக்காதுங்கிறாங்க. இப்போ வந்து மசாலாவை சேர்க்குறோம். சிக்கன் மசாலா. தயிர் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர் இருந்தால் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா இன்னும் ருசி கூடுதலாக இருக்கும். நாங்கள் இப்போ தயிர் சேர்க்கலை. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கிட்டால் சீக்கிரம் வெங்காயம் கூட வதங்கிடும்.
இப்போ தான் நம்மளோட ஃபேவரட் டிஷ்ஷில் முக்கிய ஐட்டத்தை சேர்க்க போகிறோம், சிக்கனை. வாஷ் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருப்போம். அப்போ தான் வந்து இந்த ரத்த வாடை இருக்காது, கவுச்சி வாடை இருக்காது மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டா. அதே மாதிரி விலங்குகளை அறுக்கிறோம், விலங்குகளை அறுக்கும்போது அதுக்குண்டான ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. ரத்தத்தில் உள்ள இந்த விலங்குகளில் உள்ள ஆடு மாடு கோழி இந்த இறைச்சிகளில் இருக்கிற ரத்தத்தில் உள்ள திசுக்கள் பாக்டீரியாக்கள் வந்து நமக்கு பாதிக்கும். ஹீட் பண்ணால் போகும்னு நினச்சிட்டு நிறைய பேர் ரத்த கோரியெல்லாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அதனால் ரத்தம் இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிக்கிறேன். இந்த நம்மளோட சிக்கன் குழம்பு, கேரளா தமிழன் வாழ்வின் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு உண்டான மசாலா எல்லாமே சேர்ந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். இதே மெத்தடில் தான் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு பிரியாணி அரிசி போட்டோன்னா பிரியாணி. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறணும். கண்டிப்பாக தயிர் சேர்த்தா தான் பிரியாணி அடிபொலியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, பிரியாணியில் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. சிக்கன் குழம்பு வைக்கிற மெத்தடில் நம்ம பிரியாணி அரிசி சேர்த்து பிரியாணி அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வச்சுக்கிட்டால் பிரியாணி ரெடி. இதே நம்ம வந்து பிரியாணி அரிசி அதில் இறக்காமல் வச்சோம்னா சிக்கன் குழம்பு. இது கேரளா தமிழனின் சமையல் யூடியூப் சேனல். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டோம், நமக்கு பத்தலை. இன்னும் இதோட கொஞ்சம் ஜீரகத்தூள், சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்னா அருமையாக இருக்கும். இதுதான் கேரளா தமிழனின் சமையல் நிகழ்ச்சி, சிக்கன் குழம்பு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சிக்கன் குழம்பு ரெடி. நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து கரெக்டாக நம்ம எடுத்தோம்னா அருமையான கேரளா தமிழனின் சிக்கன் குழம்பு ரெடி. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து திறந்து பார்க்க போகிறோம். அருமையாக வெந்திருக்குது, சுவையாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அருமையாக வெந்திருக்கு, கறி அருமையாக வெந்திருக்குது. அடிப்புலி கேரளாவில் சமையல், கேரளா தமிழன் சமையல் அடிப்புலியான சிக்கன் குழம்பு ரெடி. மேலே கொஞ்சம் புதினா தூவிட்டு இப்போ இறக்கிற வேண்டியது தான். எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கேரளா தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.